வணக்கம் நண்பர்களே. 2026 வைகாசி மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள். மகர ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான வகையிலே அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும். ரொம்பகாலமாக இந்த கூட்டு கிரக அமைப்புகளால் மனசுக்குள்ள ஒரு சிக்கலான சூழ்நிலைகள், குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே முழுவதுமாக விடுதலை பெற்று ஒரு மன திருப்தி, மன அமைதி பெறக்கூடிய ஒரு மாதமாக இதை பார்க்கலாம். பெரிய அளவில் சவால் நிறைந்த விஷயங்களோ, சிக்கல் நிறைந்த விஷயங்களோ எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய விஷயங்களை இந்த மாதம் பார்த்துக்கிட்டு வருவீங்க. முயற்சிகள் நல்லபடியாக கை கொடுத்துட்டு வரும். தேவைகள் பூர்த்தியாகும். தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனசுக்கு அமைதியும் நிம்மதியும் கொடுத்துட்டு வரும். வேலை விஷயங்கள், காரியங்களால் நன்மைகளும் ஆதாயங்களையும் பெற்றுட்டு வருவீங்க. கொஞ்சம் சுமூகமான விஷயங்கள், காரியங்கள் ஈடுபட்டு ஒரு அமைதியான சூழ்நிலையை பார்க்க முடியும். தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக எதிர்பாராத ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். வாடிக்கையாளர் சார்ந்த விஷயங்களை நன்மை தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கலவையான நிலைகள் இருக்கும். பண வரவுகள் அப்படிங்கிறதும் இருக்குது, வரவுகளுக்கேற்ற செலவுகள் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் கணக்கு வழக்கு வைத்து சரியாக செயல்பட்டு வர்றது நல்லது. குறிப்பாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். அல்லது மருத்துவரையும் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் எல்லாமே ஒரு அளவான நிலைகள் இருக்குது. குறிப்பாக இந்த நிலபலன்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இது ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். ஆனால் இந்த வீடு, கட்டிடம் போன்ற விஷயங்கள், இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தொந்தரவுகளாகவே இருக்கும். இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு அமைதி தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். திரும்பவும் இங்கே சமீபகாலமாக இந்த கூட்டுக்கிரக அமைப்புகளால் குடும்பத்துக்குள்ளே ஏனோதான பல விஷயங்களாக இருக்கும். மனசுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ சில சங்கடமான சூழ்நிலைகளையும் வேண்டாத விவாதங்களையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதம் அந்த மாதிரியான சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் எல்லாமே ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும். சில விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் அறக்க பறக்க செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் குடும்பத்தில் இருக்கும். அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற இந்த மாதம் கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்குது. குடும்ப உறவுகளும் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே இருந்துட்டு வருவாங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகள் இருக்குது. நிதானத்தோடு செயல்பட்டு வாங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகள் இருக்குது. இவங்க விஷயங்களும் கொஞ்சம் நிதானம் தேவை. பெரிய அளவில் சிக்கல்கள் எதுவும் இருக்காது. ஆனால் எல்லாரும் பட்டுமடாமல் செயல்பட்டு வருவாங்க. பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லாமல் பார்த்துக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். பட் இருந்தாலும் மாணவர்கள் முயற்சியை கைவிடாமல் இருக்கிறது நல்லது. கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா எதுவுமே சிக்கலாக மாறும். எதுவுமே முடிகிற வரைக்கும் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சமகாலமாக இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் இல்லாமல் ஒரு மன திருப்தி பெறக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.